கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக மீண்டுமாய் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சந்தித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனம். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, இது ஒரு குறிப்பிட்ட மனிதன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களை, பார்க்கிறதுக்கு அருவருப்பாய் தோன்றுகிற, வெறுத்து ஒதுக்குகிற எல்லா விதமான குணாதிசயங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த நபர்கிட்டருந்து சுத்தமாக அதை எடுத்து ஆண்டவர் அவனை புடமிட்டு எல்லா விதமான அழுக்கு களிம்பு எல்லாவற்றையும் நீக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் நம்மை நாமே வெறுக்கிற அளவுக்கு கூட சில பாவங்கள் இருக்கலாம், சில தேவையற்ற சிந்தனைகள் இருக்கலாம், செயல்கள் இருக்கலாம், இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். எந்த மனுஷங்கிட்ட சொன்னாலும் நமக்கு விமோச்சனமே கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் தன்னார்வமாக முன்னால் வாக்கு பண்ணுறார், மகனே மகளே, உன்னுடைய எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதை நான் மன்னித்து உன்னை கழுவி சுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். இளைய குமாரன், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார் தெரியும். இளைய குமாரன் சொத்து சுகத்தையெல்லாம் வாங்கிட்டு பிரிச்சுட்டு போயிடுவான். எல்லாவற்றையும் இழந்து, கெட்ட வழியில் போய் இழந்து ஒன்றும் இல்லாமல் வருவான். அந்த நாளிலே பன்னி மேய்ச்சிட்ருக்கிற சூழ்நிலை தான் வர்றான். அந்த நாளிலே தகப்பன் அவனை பார்த்து, அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனை பார்த்து ஓடி கட்டி பிடிச்சு அவனுக்கு நல்ல சிறந்த வஸ்திரங்களை கொடுத்தான், மோதிரத்தை கொடுத்து, நல்ல செருப்பு வாங்கி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்போது ஆரம்பத்தில் என்ன செஞ்சுருப்பான், அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தோன்னே நல்லா போய் குளிச்சுட்டு வான்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பான். ஏன்னா சிறந்த வஸ்திரங்களை கொடுக்கணும் அல்லவா. ஆகவே அவனை புதிய மனுஷனாய் தகப்பன் மாற்றினார். அதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி ஒரு அருவருப்பாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகள், வெவ்வேறு விதமான ரூபத்தில் வந்த பிரச்சனைகள் அருவருப்பாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம். சமுதாயத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொன்னார், அவற்றை எல்லாம் அந்த களிம்பு நீங்கள் சுத்திகரிக்க போகிறேன்னு. ஆகவே முற்றிலும் நீங்கள் விடுதலையாக்க போகிறீங்க, விடுதலையாக்கப்பட போகிறீங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எந்த விஷயத்தில் நீ அவமானப்பட்டீங்களோ அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வெற்றியை தேவன் கொடுத்து உங்களை வாழ வைப்பார். அவர் மேலே நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வச்சு காத்துருங்க. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அருவருப்புள்ள அசிங்கங்களையும், வியாதிகளையும், பலவீனங்களையும் நீர் மாற்றி எங்களுக்கு புது வாழ்வு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். நீ சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தந்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட புது வாழ்வுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகிறேன். நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.